ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு வாக்கு தத்தத்திற்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு நல்ல வாக்கு தத்த வசனம், உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை அவர்களுக்கு முன்பாக எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிய பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சங்கீதக்காரனாகிய தாவீது ஒன்றை நன்றாய் அறிந்து வைத்துக் கொண்டான். அவனுக்கு சத்துருவாய் இருந்தவர்கள் கொஞ்சம் பேர் அல்ல. அவன் சொல்லுகிறான், என்னுடைய தலைமுடியை பார்க்கலும் அதிகமானவர்கள். இந்த தாவீது முதல் ராஜா. அவன் ராஜ்யபாரத்தை கட்டின முதல் ராஜா. அதற்கு முன்பாக சவுல் ராஜ்யபாரம் பண்ணினாலும் அவனுடைய ராஜ்யபாரத்திலே அவன் சரியாக கவனம் செலுத்தவே இல்லை. அவனுக்கு நிறைய இடரல்கள் இருந்துச்சு. தாவீதை கொல்லுவதற்கும் இல்லை தாவீதை அழிப்பதற்குமே தன்னுடைய அதிகமான நேரத்தை அவன் அதற்காகவே செலவிட்டான். ராஜ்யபாரத்தை கட்டுவதற்கும் ராஜ்யபாரத்தை பலப்படுத்துவதற்கும் சுற்றி இருக்கிற நாடுகளை பிடிப்பதற்கும் அவன் நேரத்தை அதிகமாய் செலவு செய்யாம தன்னுடைய ஒரு மனிதன் மேல இருக்கிற கசப்பினால அவன் ஒருவனையே டார்கெட் பண்ணி ஓடுறதுனால அவனால பெரிய ராஜ்யபாரத்தை கட்டி எழுப்ப முடியல. ஆனால் அதற்கு அடுத்ததாக வந்த இந்த தாவீது தன்னை சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளையும் பிடித்து அதை தங்களுக்கு வசப்படுத்தி அதில் அவன் ராஜ்யபாரம் பண்ணணும்னு சொல்லி இரவு பகலாய் அதற்காக உழைத்தான். அவன் அப்படி செய்யறதுனால உள்ளுக்குள்ளே சத்துருக்கள் எழும்பினார்கள், வீட்டில் சத்துருக்கள் எழும்பினார்கள், குடும்பத்திற்குள்ள சத்துருக்கள் எழும்பினார்கள், சொந்த பிள்ளைகளே சத்துருவாய் மாறினார்கள், பக்கத்தில் இருக்கிற நாட்டு ராஜாக்கள் சத்துருவாய் மாறினார்கள். அதான் ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்லுகிறார், ஆண்டவரே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகம் பேர். நிறைய சத்துரு, சுத்தி எங்க பார்த்தாலும் அவனுக்கு சத்துரு. ஆனால் சத்துருவை பார்த்த அந்த தாவீது என்ன சொல்றார் அப்படின்னா, என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிறது. ஆயிரக்கணக்கான சத்துருக்கள் இருந்து எல்லாருக்கும் முன்பாகவும் தாவீதிற்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவாரே. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையே, தாவீதிற்கு அளவிற்கு உங்களுக்கு சத்துருக்கள் இல்லை அப்படின்னு தான் நான் நினைப்பேன். உங்களுக்கு முன்பாக சில சத்துருக்கள் இருக்கலாம். அவர்களுக்கு முன்பாக நீங்கள் வெட்கப்பட்டு போய்விடுவோமோ என்று நினைக்கலாம். அவன் முன்னாடி நீங்கள் நிற்கிறதுக்கு ஒருவேளை பயப்படலாம். அவனுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு நீங்கள் வெட்கப்படலாம். அவனுக்கு முன்னாடி நான் ரொம்ப குறைவா இருக்கிறேன், நான் அவன் முன்னாடி நிற்கிறதுக்கு விரும்பல, அவன் என்னை பார்க்கறதுக்கு நான் விரும்பல, ஐயோ அவனுக்கு மறைஞ்சு நான் போனா பரவாயில்லையே அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலே இந்த ஜெபத்துல நீங்கள் இருக்கலாம். ஆனா ஆவியானவர் இன்றைக்கு உங்க கரத்தை பிடிச்சு சொல்றாரு, இல்ல, ஒரு நாள் சீக்கிரமாய் வரும், அன்றைக்கு கர்த்தர் சத்துருக்கு முன்பாக உங்களுக்குன்னு ஒரு சீட்டை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி, உங்களுக்கென்று ஒரு உயர்வை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி, உங்களுக்கென்று ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி அவன் கண்ணு முன்னாடியே கர்த்தர் உன்னை ராஜாவாய் ராஜாத்தியாய் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஹalleluya ஹalleluya ஹalleluya. சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு நாள் நம்மை கர்த்தர் வெட்கப்படுத்தவே மாட்டார். இன்றைக்கு நம்முடைய மனம் அப்படி சொல்லலாம், சத்துருக்கு முன்னாடி நான் யாரு முன்னாடி தோற்று போனாலும் பரவாயில்ல, இவங்க முன்னாடி தோற்று போகக்கூடாது, இவன் முன்னாடி அசிங்கப்படக்கூடாது. பாஸ்டர், நான் யார் முன்னாடி அப்படி வெட்கப்படக்கூடாதுன்னு நினைச்சேனோ, யார் முன்னாடி கை கட்டி நிற்க கூடாதுன்னு நினைச்சேனோ, அந்த மனுஷனுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் கடந்து போகிற சூழ்நிலை கை கட்டுறது போல இருக்கிறது. அவன் முன்னாடி நான் தாழ்ந்து போறது மாதிரி இருக்கிறது. யாரு மற்றவங்க என்னை குறித்து பரிதாபப்பட்டாலும் இவங்க கண்டிப்பா எனக்கு இப்படி நடந்தா எனக்கு ரொம்ப அவங்க சிரிப்பாங்க, அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவங்க சத்துரு. ஒரு நாள் அவர்கள் அதற்காக தான் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க, எனக்கு இப்படி நடக்காதா, நான் அவங்க முன்னாடி போய் கை கட்டி நிற்க மாட்டானா, நான் அவமானப்பட மாட்டேனா அப்படின்னு அவங்க நினைச்சிட்டே இருக்காங்க. அவங்க நினைச்சிட்டு இருக்கிறது மாதிரியே அந்த சத்துருக்கு முன்னாடி நான் வெட்கப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையில கடந்து போறேன் அப்படின்னு சொல்ற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, நீ இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை அப்படி இருக்கலாம், ஆனால் வெகு சீக்கிரத்தில் அந்த சத்துருக்கு முன்னாடி கர்த்தர் உங்க தலையை உயர்த்த போறாரு. அந்த மனுஷனுக்கு முன்னாடி, அந்த சத்துருக்கு முன்னாடி கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த போறாரு. அந்த சத்துருக்கு முன்பாக நீங்க தலை குனிந்தல்ல, நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்க போகிறீர்கள். ஹalleluya. அந்த சத்துருக்கு முன்பாக ஒரு அலங்காரம் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆமோதிக்கிறீர்களா? கைகளை அசைத்து ஒரு ஹalleluya சொல்லு. நம்ம நல்லவர்களா இருந்தாலும், நம்ம யாருக்குமே தீங்கு செய்யாதவர்களா இருந்தாலும், எல்லாருக்கும் நன்மை நினைத்தாலும் நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்புவார்கள். ஆண்டவர் உங்களுக்கு சத்துருக்களே இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் நல்லவனா தானே இருக்கிறேன், நான் உண்மை உள்ளவனா தான் இருக்கிறேன், நான் யாருக்கும் தீங்கு செய்ய போகிறதே இல்லையே,
நான் தீங்கு செஞ்சேன்னா எனக்கு சத்துருக்கள், காரணமே இல்லாம சத்துருக்கள் ஆகிறார்களே. ஆனால் வேதம் சொல்லுது நமக்கு காரணமே இல்லாம என்ன பண்ணுவாங்கன்னா சத்துருக்கள் பெருகுவார்கள். அவங்களுக்கு காரணம் எல்லாம் இருக்காது, நமக்கு நம்மளை பகைக்கிறதுக்கு காரணம் இருக்காது, நம்மளை திட்டுறதுக்கு காரணம் இருக்காது. ஆனா அப்படிப்பட்டவருடைய கைக்கும் நம்மை நீங்களாக்குற ஒரு நல்ல தேவன் நமக்கு கர்த்தர் இருக்கிறார். ஆமென். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு உயர்வும் உங்களுக்கு வரும்போது அந்த உயர்வுக்கு பின்பாக சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சத்துரு இருப்பாங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறாரே, ஆனால் உங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ண போறார் அப்படின்னு சொன்னா கர்த்தர் சில நேரத்தில் ஒரு சத்துருவை கட்டளையிட்டு அவர்கள் நம்ம ரொம்ப நெருக்கிற மாதிரி இருக்கும், அவங்க நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துறது மாதிரி இருக்கும். ஆனா அந்த சத்துரு அப்படியே விலகி போவான். அதற்கு பிறகு கர்த்தர் உயர்வை நம்ம கண்களால் பார்க்க முடியும். அதனால சத்துருக்கள் பெருகிறதை குறித்து ஆண்டவருடைய பிள்ளைகள் கவலைப்பட வேண்டாம். நமக்கு சத்துரு இருக்கிறது தீமைக்கு அல்ல, நன்மைக்கு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நம்ம ரொம்ப ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா சத்துருக்கள் இருந்துதான். இப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா நமக்கு சில நேரங்களிலே நம்ம ஆண்டவரோடு இருப்பதற்கு, நம்ம ரொம்ப ஜெபிப்பதற்கு, இன்னும் நம்ம உயர்வதற்கு ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற ஒரே ஆயுதம் சத்ரு தான். ஆமேன் சொல்லுங்க. நமக்கு சத்துருக்கள் இருப்பது தீமைக்கு அல்ல, சத்துருக்கள் இருப்பது நன்மைக்கு. அவர்கள் தான் நம்மை உயர கொண்டு போவார்கள், அவர்கள் தான் நமக்கு எல்லையை பெருக பண்ணுவார்கள். கர்த்தர் அவர்களை வைத்திருந்ததுனால தான் நம்ம வேகமாய் ஓடுவோம். அதனாலே சத்துருக்களை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம், சத்துருக்களை பார்த்து இவங்க ஏன் எழும்புறாங்கன்னு யோசிக்க வேண்டாம். நான் நம்புறேன் அதை கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணுவார். எனக்கு சத்துருக்கள் இருக்கிறது தீமைக்கு அல்ல, சத்துருக்களை கர்த்தர் எனக்கு நன்மையாய் வைத்திருக்கிறார். எல்லாருடைய கைகளை மேல உயர்த்தி இந்த வாக்குத்தத்தம் என் தலை மேல அப்படியே நடக்கட்டும். உன் சத்துருக்களுக்கு முன்பாய் நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரம் நிரம்பி வழிய செய்வேன். சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே நான் நம்புறேன். ஹல்லேலூயா. எஸ், இந்த 21 நாள் உபவாச ஜெபத்திலே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நமக்கு நேராய் வருகிறது. சத்துருக்கு முன்பாக நிச்சயமாய் ஒரு பந்தி நமக்கு உண்டு. கர்த்தர் ஒரு நாள் வைப்பார். இனி சத்துருக்கு முன்னாடி நான் நிற்க முடியாது, இனி சத்துருக்கு முன்னாடி ஒரு நாள் கூட நான் நிற்க மாட்டேன். இல்ல, கர்த்தர் நிற்க வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உன்னை அங்க கொண்டு போய் நிறுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவனுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவன் கண்ணு முன்னாடியே உன் தலை மேல எண்ணெயினால கர்த்தர் அபிஷேகம் பண்ணி, அது மட்டுமல்ல உன் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கத. நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க. நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன். ஒரு நாளும் நம்முடைய சத்துருக்களுடைய இஷ்டத்திற்கு நம்மளை என்ன பண்ண மாட்டார் ஆண்டவர், ஒப்பு கொடுக்கவே மாட்டார். ஆமென் சொல்லுங்கள். இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது விசேஷமாய் ஒரு 2 மனிதர்களுடைய வாழ்க்கையை நான் காண்பித்து, நம்முடைய ஆண்டவர் சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன, நமக்கு விரோதமாக இருக்கிற நம்மை பகைக்கிற சத்துருக்களுக்கு முன்னாடி ஒரு தேவ பிள்ளைய ஆண்டவர் எப்படியெல்லாம் கனப்படுத்துறார் என்கிறதை குறித்து ஒரு 6 காரியங்களை, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு 3 காரியமும், இன்னொரு சம்பவத்தை வைத்து ஒரு 3 காரியமும், இப்படி ஒரு 6 காரியங்களை வேகமாய் நம்ம தியானித்து அதை விசுவாசித்து ஜெபிக்க முடிக்க போறோம். ஆமென் சொல்லுங்கள். முதலாவதாக ஒரு வசனத்தை எல்லாரும் வாசிக்க போறோம். எஸ்தரின் புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எஸ்தரின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிக்கலாமா? வாசிங்க. ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாய் கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டியால் அகாஸ்வேரின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரையெல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். இனி 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம். ஆதார் மாதம் 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளை அறிவிக்கப்பட்டது. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. நம்பர் 1, முதலாவதாக நம்முடைய சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பும் போது ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக நமக்கு கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நம்முடைய சத்துருக்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காது அப்படின்னு ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சில நேரங்களிலே நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் அவர்களுடைய மனதிலே ஒன்றை நினைக்கிறார்கள். உனக்கு இப்படிதான் நடக்க போகுது, நீ இப்படிதான்
ஆக போற, உன்னுடைய சூழ்நிலை இப்படி ஆக போகுது, உன் பிள்ளைகள் இப்படி ஆக போறாங்க, உன் வியாபாரம் இப்படி ஆக போகுது. அப்போ நமக்கு கூட சில நேரத்தில் என்ன நினைக்கும் அப்படின்னா, அவன் நினைச்சது மாதிரி நடந்துருவோமோ பாஸ்டர், சமீப காலமா அவன் நினைச்சது மாதிரி தான் என் குடும்பத்தில் நடக்குது, என் குடும்பத்தில் பிரச்சனை வரும்னு அவன் சொன்னா அதே மாதிரி பிரச்சனை வருது, எனக்கு நஷ்டம் வரும்னு அவன் சொன்னா அந்த மாதிரி நஷ்டம் வருது. ஒருவேளை இந்த காரியத்தை கேட்டு 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 நீங்கள் சோர்ந்து போய் இந்த இடத்துல இருக்கலாம். ஏன்னா அவன் நினைக்கிறது மாதிரியே நடக்குது, சத்துரு சொன்னது மாதிரியே நடக்குது. அவங்க போன வருஷம் தான் இந்த மாதிரி ஒரு சாபத்தை போட்டாங்க, இந்த மாதிரி ஆயிருவேன், இந்த மாதிரி ஆயிருவேன், அவன் சொன்னது மாதிரியே நடந்துருமோ, அவன் சொன்னது மாதிரி நடக்கிறது மாதிரி ஆரம்பிக்கிறது. ஆனால் என்னுடைய ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கு முதலாவதாக வாக்கு கொடுக்கிறார், சத்துரு நினைக்கிறது எதுவுமே நம்ம வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு அதை குறித்த பயம், அச்சம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். ஒருவேளை அப்படி சூழ்நிலை அப்படி இருக்கலாம், அப்படி ஆரம்பித்தது போல உங்களுக்கு தெரியலாம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அவனுடைய இஷ்டத்துக்கு நடப்பதற்காக நான் உன்னை அழைக்கவில்லை. என் ஜீவா இல்ல தேவனாகிய கர்த்தர் உங்களை குறித்து என்ன நினைக்கிறார்களோ, உங்களை குறித்து என்ன வைத்திருக்கிறாரோ, உங்க பிள்ளைகளை குறித்து என்ன வைத்திருக்கிறாரோ அது மட்டும்தான் நடக்குமே தவிர சத்துருடைய மனதிலே இருக்கிறது நடப்பதே இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இந்த இடத்துல நீங்கள் இங்கே வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, இந்த மிருதகாய் தான் ஆமானுக்கு விரோதியாய் இருந்தான். ஆமான் மிருதகாயை விரோதமாய் பார்க்கிறார். விரோதமாய் பார்க்கும்போது அவனுடைய மனசுல ஒரு காரியத்தை பண்றான். இவனுக்கு ஏதாவது ஒண்ணு இவனுக்கு செய்யணும்னு நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இவனை மாத்திரம் நம்ம தொடக்கூடாது, இவனை மட்டும் நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப குறைஞ்சவங்களா மாறிடுவோம், இவனுடைய கூண்டோட இவனுடைய வம்சத்தோட இவனை அழிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டான். நம்ம வாசித்த வசனம் சொல்லுகிறது, யூதரை எல்லாம், அவனோடு சேர்ந்தவர்களை எல்லாம், அவனுடைய ரத்த சம்பந்தமான உறவுகளை எல்லாம் ஒரே நாளில் அழிச்சு போடணும்னு சொல்லி இந்த துஷ்ட ஆமான் ஒரு பெரிய தீர்மானத்தை உண்டு பண்ணி அதற்காக ராஜா அவனிடத்தில் கையெழுத்து போட்டு எல்லா நாடுகளுக்கும் அந்த லெட்டரும் அனுப்பப்பட்டது. ஆனா வேதம் சொல்லுது, சத்ரு நினைக்கிறது மாதிரி ஆண்டவர் நடத்த விடவே இல்லை. ஒரு யூதர் மேல கூட அன்றைய தினத்திலே இவர்கள் எழுதப்பட்ட அந்த கடிதம் எழுதப்பட்ட இந்த நாளிலே இத்தனை ஆயிரம் யூதர்கள் மரிக்க போகிறார்கள் என்று எழுதப்பட்டு சைன் போடப்பட்ட அன்றிலே ஒரு யூதன் கூட சாகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் கிருபையாய் காப்பாற்றினார். ஆமென் சொல்லுங்க. நான் நம்புறேன், நம்முடைய சத்துருக்கள் ஒருவேளை உங்களை கூண்டோடு அழிக்கணும்னு நினைக்கலாம். உங்களை நீங்கள் ஆரம்பத்தில் இருக்கலாம், என்னை கொஞ்சம் டென்ஷன் படுத்தினா பரவாயில்ல, எனக்கு ஒரு பொருளை நஷ்டப்படுத்தினா பரவாயில்ல, ஆனால் நான் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன், என் குடும்பம் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறான், நான் ஒன்றும் இல்லாமல் போகணும்னு நினைக்கிறான். அப்படின்ற கலக்கத்தோடு நீங்கள் வருவீர்களே ஆனால் ஆவியானவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், அவன் நினைத்தது நடக்கப் போவது இல்லை. உன் தலைமயிராகிலும் கீழே விழப்போவதில்லை, உங்களுக்குரிய ஒரு பொருளாகிலும் அது நஷ்டப்பட போவதில்லை, ஒன்றிலே கூட கை வைக்க முடியாது. நான் நம்புறேன், அவர்கள் உங்களை முழுவதும் அழிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் என் தேவன் உங்களையும் என்னை காப்பாற்றி ஹல்லேலூயா அவர்களுக்கு முன்பாய் கர்த்தர் பத்திரப்படுத்தி நம்மை பெருக பண்ணி நம்மை வளர பண்ணி அவர்களுக்கு முன்பாய் கர்த்தர் நம்மை சாட்சியாகவே நிறுத்துவார். சோ நம்முடைய மனசுல ஆழமாய் ஒன்று பதிந்திருக்க வேண்டும், என் சத்ருனுடைய இஷ்டத்திற்கு இல்லைன்னா என் சத்ரு நினைக்கிறது மாதிரி என் வாழ்க்கையில என்ன பண்ணாது? சத்தமா சொல்லுங்க, நடக்காது நடக்காது. நான் நம்புறேன், நமக்கு விரோதமாய் திருச்சபைக்கு விரோதமாய் எழும்பின எத்தனையோ சத்துருக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க ஓடிடுவாங்க, இவங்க ஓடிடுவாங்க, இவங்க விட்டு விட்டு போயிடுவாங்க, இவங்க ரொம்ப நாள் இந்த இடத்துல இருக்க மாட்டாங்க, இருக்க முடியாது, நம்ம இப்படிப்பட்ட ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டோம்னா, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான், இவங்களால நிற்கவே முடியாது, அவங்க ஓடிட்டாங்கல்ல, இவங்க ஓடிட்டாங்கல்ல, இவங்க ஓட மாட்டாங்களா அப்படின்னு நினைச்ச சத்துருக்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நான் நம்புறேன், அவங்க நினைச்சது மாதிரி எதுவுமே நடக்கலை. ஆமோதிக்கிறீங்களா? நான் என்னுடைய கண்களால் பார்த்துருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, சத்துரு நினைச்சது எதையுமே நடக்காம, ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, அவர் எங்களுக்காய் நமக்காய் முன்குறித்ததை கர்த்தர் செய்து முடிக்கிறார். அந்த தேவனாகிய கர்த்தர் தான் இன்னைக்கு உங்களை பலப்படுத்தி சொல்றாரு, அவங்க நினைக்கிறத குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். உன் பிள்ளைக்கு அது ஆகும்னு சொன்னாங்களா? இல்லைங்க, இல்லை. நம்முடைய கர்த்தர் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். உங்களுக்கு விரோதமாய் சபித்தார்களா? அது நடக்காது, அது வாய்க்காது, உனக்கு இப்படி தான் வரும், தலை மேலே இப்படி தான் விழும், இல்லவே இல்லை. கர்த்தர் அவருடைய கைகளில் கொடுக்கவே மாட்டார். அப்போ நம்பர் 1, இந்த சூழ்நிலையில இந்த ஆமான் எடுத்த அவனுடைய மனசுல இருக்கிற முதல் ஐடியா என்னன்னா, மனசுல என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இவங்களை கூண்டோடு அழிக்கணும்னு ஃபர்ஸ்ட் நினைக்கிறான். ஆனா அது முடிஞ்சிருச்சா? வம்சத்தோடு அழிக்கணும்னு நினைக்கிறது முடியல. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த ஆமான் தன்னுடைய அந்த சத்துருக்களை பார்த்து என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நீங்கள் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 6ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்ய
பட வேண்டும் என்று கேட்டார். அதற்கு ஆமான், என்னை அன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடித்துக் கொள்கிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் ராஜா சிரசின் மேல் தரிக்கப்பட்டும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இப்பொழுது இந்த விஷயத்தை நீங்க உங்க மனசுக்குள்ள கொண்டு வாங்க. ஆமான் மொர்தெகாயை குறித்து என்ன மனசுல நினைச்சிருக்கிறான்னா, நம்பர் 1, முதலாவது இவனை கூண்டோடு அழிக்கணும்னு நினைச்சான், இவன் வம்சத்தோடு அழிக்கணும்னு நினைச்சான். ஆனா அது நடந்துச்சா? ஒருத்தர் மேல கூட என்ன பண்ணல, ஒருத்தர் மேல கூட பட்டயம் படல, ஒரு சிங்கிள் பர்சன் மேல கூட பட்டயம் படல. 10 பேர் செத்ததுக்கு அப்புறம் பட்டயம் படல, அப்படி இல்லை, ஒருத்தர் மேல கூட கை வைக்க கத்துறாங்க வைக்கல. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த ஆமான் மொர்தெகாயை என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, இவன் வாட்ச்மேனா இருக்கிறான், இவன் வாட்ச்மேனா கூட என்ன பண்ணக்கூடாது, இவன் கையிலே இருக்கிற ஆசீர்வாதத்தை, இவன் கையிலே இருக்கிற உயர்வை, இவன் கையிலே இருக்கிற போஸ்டிங்க நம்ம தூக்கிறோம். அவன் வாட்ச்மேனா இருக்கிறதுனால தான் நமக்கு பிரச்சனை. உள்ள வரும்போதெல்லாம் அவனை பார்த்துட்டு இருக்க வேண்டியது இருக்குது. இவனை தூக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உள்ள எப்படி வந்துடலாம் அப்படின்னா ஃப்ரீயா வந்துடலாம் அப்படின்னு மனசுல நினைச்சு ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி ராஜாவினிடத்துல அவனை குறித்து போட்டு கொடுக்கறதுக்காக எல்லா ஐடியாவும் பண்ணிட்டான். ஆனா வேதம் சொல்லுது, ராஜா யார் பாங்க இருக்கா, ஆமான் உடனே போய் நிற்கிறான், நான் தான் அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, நான் ஒருத்தனை கனம் பண்ண விரும்புறேன், நான் கனம் பண்ண விரும்புற மனுஷனுக்கு என்ன செய்யலாம். உடனே தான் நம்ம அடிக்கடி தியானிப்போமே, தன் மனதிலே நினைத்தானாம், என்னை அன்றி ராஜா யாரை கனம் பண்ண போறாரு, யாரை கனம் பண்ண போறாரு. உடனே இவர் அப்படியே அடிச்சு விடுறாரு, ராஜா ஏறுற குதிரை, ராஜாவுனுடைய மோதிரம், ராஜாவுனுடைய ட்ரெஸ், அப்புறம் எல்லாரும் தெண்டலிட்டு பணியணும். அடுத்த வார்த்தை வேதம் சொல்லுது, நீ என்னென்ன சொன்னியோ அத்தனையும் நீ யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சியோ அவனுக்கு போய் கொடுத்துரு, அவனுக்கு போய் கொடுத்துரு. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் ஆண்டவருடைய பிள்ளையே, உங்க சத்ரு உங்களுக்கு என்னென்ன கிடைக்க கூடாதுன்னு நினைச்சாங்களோ அத்தனையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து அவன் முன்னாடி நம்முடைய தலையை பெருக பண்ணுகிறவர் தான் கர்த்தர். அதுதான் கர்த்தர். அவங்க இது கிடைக்கவே கிடைக்காது, கிடைக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இந்த உயர்வு இந்த மனுஷனுக்கு வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அந்த உயர்வு கிடைக்காம இருக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு ஒர்க் பண்ணணுமோ அவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்க, அவ்வளவு உங்களுக்கு டார்ச்சர் கொடுப்பாங்க, உங்களை குறித்து அவ்வளவு போட்டு கொடுப்பாங்க, உங்களை குறித்து இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்து இவங்களை ஒன்னா இருக்கக்கூடாது, இவங்களை பிரிக்கணும், இவங்களை கஷ்டப்படுத்தணும், இவங்களுக்கு உயர்வு வரக்கூடாதுன்னு முயற்சி எடுப்பாங்க. ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல, அவன் நினைவு நடக்காது, அவன் நினைவு நடக்காது. ஹல்லேலூயா. கர்த்தர் அவன் எந்த உயர்வையும் தடுக்க முடியாத அளவிற்கு அவன் கண்ணு முன்னாடியே அவன் தடுக்க நினைக்கிற உயர்வு மட்டுமல்ல, அதை விட எட்டாத, நினைக்காத, நீங்க யோசிக்காத உயர்வை கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நான் தீர்க்க தரிசனமா நம்புறேன். நான் இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். எத்தனை பேர் நம்புகிறீர்களோ அவர்களுக்கு அப்படியே நடக்க போகிறது. உன் சத்ரு நினைக்கிறான் உன்னுடைய உயர்வை தடுக்க நினைக்கிறான், ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன் உயர்வை தடுப்பதற்கு உலகத்தில் இருக்கிற யாராலும் முடியாது, யாராலும் முடியாது, யாராலும் முடியாது. சோர்ந்து போகாதீங்க. அந்த இடத்திலிருந்து இவன் இப்படி பேசி நம்மளை தூக்கிட்டானே, என் உயர்வை இவன் தடை பண்ணிட்டான் பாஸ்டர், என்னுடைய லக்கை இவன் தடை பண்ணிட்டான் பாஸ்டர், இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி என்னை பிரிச்சு விட்டான் பாஸ்டர், என்னை இப்படி கஷ்டப்படுத்துறான் பாஸ்டர் நினைக்காதீங்க. அவன் அப்படி ஒருவேளை அவன் சொல்லி அந்த இடத்திலிருந்து நீங்க வெளியே வருவீர்களே ஆனால், அந்த இடத்திலிருந்து துரத்தப்படுவீர்களே ஆனால், நீங்க மனசை மட்டும் விடக்கூடாது. அதை விட ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் தரப்போறாரு, அதை விட ஒரு பெரிய மகிமை கர்த்தர் தரப்போறாரு, அதை விட ஒரு பெரிய வாசலை உங்களுக்காய் கர்த்தர் திறக்க போறார். அதற்காக தான் கர்த்தர் அதை அனுமதித்தாரே தவிர அவனுடைய யோசனையை நிறைவேற்றுவதற்கு அல்ல. அப்போ ஆணித்தரமா நம்ம நம்பணும், அவன் சத்ரு நினைக்கிறது நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணாது அப்படின்னா நடக்கவே நடக்காது. இவன் செத்து போயிடுவான், இல்லை இல்லை, அப்பதான் நான் உயிரோடே வாழ்வேன். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக இந்த ஆமான் மொர்தெகாயை குறித்து என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, நீங்க வேதத்திலே 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்கள். நீங்கள் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாமா? ஓகே, நீங்கள் வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரத்திலே நம்ம 13வது வசனத்தை வாசிக்கலாம். 13வது வசனம், ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலிலே உட்கார்ந்திருக்கிறதை நான் காணும் அளவும் அவைகளெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை என்றான். அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேசும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்லப்பட வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்திற்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றதாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். ஹலோ, இங்க பாருங்க,
இந்த இந்த ஆமானுக்கு மொர்தெகாய் மேலே இருக்கிற அந்த கோபத்தை பாருங்க. என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அவன் நினைக்கிறான் இவனை ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சான் அப்படின்னா, இவன் ஒருத்தனை அழிச்சா பத்தாது, என்ன பண்ணணும், குடும்பத்தோடு அழிக்கணும் அப்படின்னு, அவனுடைய வம்சம் எல்லாரையும் அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். இரண்டாவது, அவனுடைய உயர்வை நம்ம என்ன பண்ணணும், அவனுக்கு இருக்கிற உயர்வை கூட தூக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டான். நம்பர் 3, மூன்றாவது இந்த இடத்துல வேதம் சொல்லுது, இவன் ஒருவனை மட்டும் எல்லாருக்கும் முன்பாகவும் அவனுடைய மரணம் எப்படி இருக்கணும்னா சாதாரணமா இருக்கக்கூடாது, எல்லாரும் அவனை பார்த்து பரிதாபப்படுற அளவுக்கு இருக்கணும். நான் இப்போ அவனுக்கு பண்ண போறது, கவர்மெண்ட் பண்ண போறது, எல்லாரும் அவனை பார்க்கும்போது அவனுடைய குடும்பத்தையும் அவனையும் பார்த்து பரிதாபப்படணும். அதற்காக வேதம் சொல்லுது, அவனுடைய மனைவியும் அவனுடைய கூட்டாளிகள் எல்லாம் சேர்ந்து ஆமானுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஒன்று பண்ணுங்க, ஒரு 50 முழம் ஹைட்டான தூக்கு மரம், 50 அடி 50 அடி உயரம், 50 அடி உயரம் எதுக்காக அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு எண்ணம் தான், அவன் தூக்கில் தொங்குறதை எல்லாருமே சொல்லுங்க. நம்முடைய சத்துருக்கள் நிறைய நேரத்தில் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இவன் அவமானப்படுறதை எல்லாருமே, இவங்க கேவலப்படுறதை எல்லாருமே, நீங்க குறைவா இருக்கிறத எல்லாருமே பார்க்கணும். மற்றவங்களுக்கு முன்னாடி இவன் அசிங்கப்படணும், சொந்தத்துக்கு முன்னாடி இவன் அசிங்கப்படணும். ஆனா வேதம் சொல்லுது, எந்த தூக்கு மரத்தை அவன் நட்டினானோ அந்த தூக்கு மரம் அவனுக்கு தான் இருந்துச்சே தவிர கர்த்தர் மொர்தெகாயை கிருபையாய் காப்பாற்றினார். அவனுடைய மானம் தான் போச்சு, அவனுடைய குடும்பத்தை தான் எல்லாரும் பரிதாபமா பார்த்தாங்க, அவனுடைய குடும்பம் தான் எல்லாருக்கும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நின்னாங்க. ஆனா மொர்தெகாயினுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆமானுடைய இஷ்டத்திற்கு, ஆமானுடைய விருப்பத்திற்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்கவே இல்லை, கர்த்தர் விடவே இல்லை. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்துல உங்களுக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்கள், நீங்க மற்றவங்களுக்கு முன்னாடி உங்களுடைய குடும்பமும் நீங்களும் அசிங்கப்பட்டு நிற்கணும் அப்படின்றதுக்காக அவர்கள் பிரயாசம் எடுக்கலாம், அவர்கள் அதற்காக பல முயற்சிகள் எடுக்கலாம், அவங்க அதற்காக ஆசையா இருக்கலாம். என்னைக்கு நடக்க போகுது, என்னைக்கு இவன் மற்றவங்களுக்கு முன்னாடி கேவலப்படுவான், என்னைக்கு இவன் மற்றவங்களுக்கு முன்னாடி வெட்கப்படுவான். ஆனா என் ராஜாதி ராஜா இன்னைக்கு நம்முடைய கரத்தை பிடிச்சி சொல்றாரு, இல்ல அவன் நினைக்கிறது நடக்க போறது. ஹல்லேலூயா. அவங்க நினைக்கிறது நடக்க போறது இல்லை. கர்த்தர் நமக்கு பெரியவரா இருக்கிறவர். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க, நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு விசை நமக்கு காரணமே இல்லாத சத்ருவான ஒரு மனுஷன் நம்மளை அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டாரு. என்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறதா அவருடைய நோக்கம். அப்போ அவருக்கு எந்த காரணமும் கிடைக்கல, ஒரு சின்ன காரணம் ஒன்று கிடைச்சது. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த லாக்டவுனில் ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லாக்டவுனில் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த சர்ச்சில் வச்சு ப்ரேயர் நடத்த முடியாமல் சத்தம் வெளியே போகிறதுனால சரி வீட்டில் வச்சு ஒரு சின்ன இதுவாக வச்சு நடத்தலாம் அப்படின்னு வீட்டுக்குள்ளே கதவை பூட்டி அந்த ப்ரேயரை ஆரம்பித்து நடத்திட்டு இருந்தோம். எங்கிட்ட இந்த ப்ரேயர் நடத்த வேண்டாம், சத்தம் வருது அப்படின்னு சொன்னாலே நம்ம போதும், ஓகே நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கிளியர் பண்ணிக்கலாம். அது சொல்லாமல் டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சத்தம் பயங்கரமாக வருது, சத்தம் போட்டுட்டே இருக்கிறாங்க, கொரோனா டைமில் ஆட்கள் சும்மா வீட்டுக்கு வந்துட்டே இருக்கிறாங்க, எங்களுக்கு பயமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் வீட்டில் உட்காந்துருக்கிறேன், போலீஸ் கீழே நின்று ஃபாதர் கீழே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. எனக்கு ரொம்ப சுற்றி இருக்கிற நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த போலீஸ் வந்தாங்க, என்ன பண்ணுறேன்னே தெரில, ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிவிட்டு கீழே போனேன், ஆண்டவரே நீங்கள் தான் அப்படின்னு. ஏன்னா அந்த காம்பவுண்டுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காம்பவுண்டுக்குள்ளே நம்முடைய வீட்டுக்கு தான் நிறைய பேர் வருவாங்க. ஆகுன்னா ஒரு நாள் 50 பேராவது வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. நம்ம வீட்டுக்கு தான் நிறைய கார் வரும், நம்ம வீட்டுக்கு தான் நிறைய பைக் வரும். இதனாலேயே அவங்களுக்கு மனசுக்குள்ள பயங்கரமான ஒரு ஜலஸ், ஒரு கோபம், ஒரு பொறாமை, எப்படியாவது இவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு முன்னாடி ஒரு அவமானப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் ஆண்டவருடைய ஒரு பெரிய கிருபையில் அந்த போலீஸ்கார அவர்களெல்லாம் வந்தாங்க. என்ன கேட்டாங்க, இல்லை லாக்டவுனாக இருக்குது, உள்ளே வச்சு நடத்த முடியாது, அதனால் இங்கே வச்சு ஒரு ஷூட்டிங் நான் பண்ணேன் அப்படின்னு. உடனே சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பார்த்துங்க, இவங்க கூப்பிட்டதுனால தான் நான் வந்தேன், நீங்கள் அவர் உடனே அந்த கூப்பிட்டு பேசினார்ல, அவர் பார்த்து சொல்கிறாரு, நம்ம அவங்க சாமி கும்பிட்றதெல்லாம் நம்ம ரொம்ப பெருசாலாம் பேசிக்க முடியாது, இந்த மாதிரி சூழ்நிலையில் எல்லாருமே கவனமாக இருக்க வேண்டியதுதான், அதனால் நம்ம போய் அவங்கள கடினப்படுத்துறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துங்க அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்போதான் அவருடைய மூஞ்சியை திரும்பி பார்த்தா, அவர் என்னென்னமோ நினச்சி அவங்கள கூப்பிட்டாரு. அவ்வளோதான், போலீஸ் நம்மளை திட்டி சத்தம் போட்டு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி நீங்கள் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போவாங்கன்னு பார்த்தா, ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்ணாருன்னா, அவர்களுடைய நினைவுக்கு, அவங்களுடைய இஷ்டத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படின்னா, நான் மேலே வீட்டில் கூடியிருந்தேன், அவர் கீழே வீட்டில் கூடியிருந்தார்.
அப்போ எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நம்ம இது ஓப்பனாக சொல்லியிருந்தா கூட நம்ம வீடு அவருக்கு பொறாமைப்பட்டு இந்த மாதிரி உன் மேலே எனக்கு ஜெலஸாக இருக்குது, நீ வீட்டை காலி பண்ணி சொன்னால் கூட காலி பண்ணியிருக்கலாமே, பட் இப்படி இவர் சொல்லிட்டார், இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி வீடு மாற்றிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஆனால் முடிவுக்கு வரும்போது ஒரு முடிவுக்கு வந்து அந்த வீடை காலி பண்ணுறேன். உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளையே, நான் அந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டில் கொரோனா வரல. நான் வந்து வீட்டை மாத்திரேன்னு காலி பண்ணி படிக்கட்டில் பொருளை இறக்கிட்டு இருக்கிறேன், கீழே வீட்டில் இருக்கிறவருக்கு கொரோனா பாசிட்டிவ். அப்போது நான் என்ன சொன்னேன், பாச மாட்டேன் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு இடத்துல இருக்கிற வரைக்கும் என்ன ஆபத்து வந்தாலும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு. அவர் அந்த பாதுகாப்பை இழந்துட்டார், அவ்வளோதான். அவர் அந்த பாதுகாப்பை இழந்துட்டார். நம்ம மேன்மைப்படுத்தி பேச வரல, பெருமைப்படுத்தி பேச வரல. ஆனால் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, சத்துருனுடைய விருப்பத்திற்கு ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்னா, மற்றவங்க முன்னாடி நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்தணும், ரொம்ப நான் சொல்கிறேன், அந்த டைம் அவங்க படுத்துட்டோம். யார் முன்பாக உங்களை அசிங்கப்படுத்துறாங்களோ, யார் முன்பாக உங்களை கேவலப்படுத்துறாங்களோ, அவங்க முன்னாடியே கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, அவங்க இவரை விட இவர் தான் பெரியவர், இவங்களை விட இவங்க தான், அவங்கள விட நீங்க தான் பெரிய ஆளுன்னு கர்த்தர் ஒரு நாள் சொல்லுகிறது மாதிரி உங்க முன்பாக கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக வார்த்தை. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய வார்த்தை ஆண்டவர் உங்களுக்காக தான் சொல்றார். தேவ பிள்ளையே, இது நடந்தே ஆகும். அன்றைக்கு உன்னுடைய கைகள் கர்த்தரை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறது. ஹல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாரும் விசுவாசிக்க போறோம். என்ன சொல்ல போறோம்னா, என் சத்துரு நினைக்கிறது மாதிரி எனக்கு, சத்தமா சொல்லுங்க எல்லாரும், அறிக்கை செய்யலாமா? கையை மேல உயர்த்தி, என் சத்துரு நினைக்கிறது போல எனக்கு நடக்க போவது இல்லை. சொல்லுங்கள், நடக்க போவது இல்லை. ஹல்லேலூயா. என்னை வம்சத்தோடு அழிக்க நினைத்தால் கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். என்னிலே ஒன்று கூட சேதப்படுத்த முடியாது. என்னுடைய உயர்வை தடுக்க நினைத்தால் அவனுக்கு முன்பாகவே பலாயிரக்கணக்கான உயர்வை கர்த்தர் எனக்கு தருவார். எல்லாருக்கும் முன்பாக என்னை வெட்கப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் அவனுக்கு முன்பாகவே கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். என்னை வெட்கப்படுத்தவே மாட்டார். ஹல்லேலூயா. நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன். அவங்க இஷ்டத்துக்கு என்னுடைய வாழ்க்கை என்னன்னு மாறவே மாறாது. ஸோ நம்பர் 2, இரண்டாவது இன்னொரு காரியத்தை கூட நம்ம தியானித்து நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். சத்துருக்கு முன்பாக ஆண்டவர் நமக்கு என்ன பண்ண போறார்? முதலாவதாக, சத்துரு நினைக்கிறது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணாதுன்னா நடக்காது. இரண்டாவது, சத்துருக்கு முன்பாக ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? முதலாவது, சத்ரு நினைக்கிறது போல நமக்கு நடப்பதில்லை. இரண்டாவது, சத்ருக்கு முன்பாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அவன் முன்னாடி நான் உன்னை உயர்த்துவேன்னு சொல்றாரு. அதுவும் 3 விதமான உயர்வை கர்த்தர் நமக்கு தருகிறார். நம்பர் 1, முதலாவதாக எல்லாரும் ஆதியாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 26வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 26ஆம் அதிகாரம் 30வது வசனம். அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான், அவர்கள் புசித்து குடித்தார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், எல்லாரும் சத்தமாய் வாசிக்கலாம். அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான், அவர்கள் புசித்து குடித்தார்கள். அல்லேலூயா. இங்கே ஈசாக்குக்கு விரோதமான பகையாளிகளை குறித்து தான் இந்த அதிகாரம் எழுதியிருக்குது. அப்போ ஒரு சத்துருக்கு முன்னாடி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அவர்களுக்கு நம்ம உதவி செய்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராம். நம்புறீங்களா? சத்துருக்களுக்கு நம்ம சோறு போடுற அளவுக்கு கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். நான் இதை அனுபவிக்காம சொல்லல, இந்த வார்த்தையை 100% நான் அனுபவிச்சு சொல்றேன். ஆண்டவருடைய பிள்ளையே, இது அப்படியே நடந்திருக்கு பாருங்களேன். உதவி, அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இவன் என்கிட்ட உதவி கேட்க வருவான், இவன் என்கிட்ட கை கட்டி நிற்பான், இவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரு. யார் அப்படி நினைத்தார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்மகிட்ட அவங்க ஹெல்ப் கேட்கிற ஒரு நாளை கர்த்தர் கட்டளை இடுகிற அளவுக்கு நம்மளை உயர்த்துவார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க இன்னைக்கு நினைக்கலாம், அவங்க இன்னைக்கு சவால் விடலாம், ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நீ என்கிட்ட வந்து நிப்படா, ஒன்னு அப்படி கொண்டு வந்து நிறுத்த வைப்பேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சவால் விடலாம். நீங்க அதை குறிச்செல்லாம் பயப்படாதீங்க. அவங்களுடைய சவாலை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு, அவன் தான் உங்கள்கிட்ட வந்து நிற்பாங்க. நல்லா ஆமேன்னு சொல்லுங்க. அவங்க தான் உங்கள்கிட்ட வந்து நிற்க போறாங்க. கர்த்தர் ஒரு நாள் உங்களுடைய ஜெபத்தை, அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட ஜெப உதவி கேட்கறதுக்காவது வந்து நிற்க வைப்பாராங்க. ஆமோதிக்கிறீங்களா? எனக்காக ஜெபம் பண்ணிக்கிங்க பிரதர், எனக்காக ஜெபம் பண்ணிக்கிங்க சிஸ்டர், என் குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணிக்கிங்க சிஸ்டர். இதுதான் சத்துருக்கு முன்பாய் கர்த்தர் கொடுக்கிற மிகப்பெரிய உயர்வு. ஸோ நம்ம இன்றைக்கு ஆணித்தரமாய் நம்ம விசுவாசிக்க போகிறோம். நம்ம அல்ல, அவன் உதவி கேட்குற அளவிற்கு என்னை கர்த்தர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, இது என்னால் முடியாது சார், இது என்னால் நடக்காது, நீங்கள் கொஞ்சம் வந்தீங்கன்னா பண்ண முடியும், நீங்கள் கொஞ்சம் முன்னாடி நின்னா பண்ண முடியும். இதே வார்த்தையை என் வாழ்க்கையில் ஒரு சத்துரு சொல்லி நான் கேட்டிருக்கிறேன்.
அப்படியே காரணமே இல்லாமல் பகைச்சு என்னை வருத்தப்படுத்தி என்னை அழ வச்சு என் மனசை ரொம்ப உடைச்ச ஒரு நபர். அவங்கள்ட்ட போய் கை கட்டி நின்று, ஒரு நாள் கை கட்டி நின்ன நாட்கள் இருக்குது. ரொம்ப கை கட்டி தாழ்மையாய், யாருமே இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. நீ என்கிட்ட கை கட்டி ஒரு நாள் நின்னவன் தானே, என்கிட்ட ஒரு நாள் குமிஞ்சி என்கிட்ட உதவி வாங்கினவன் தானே, நீ என்னைக்குனாலும் என் முன்னாடி கை கட்டி தான் நிற்கணும் அப்படின்னு காரணமே இல்லாமல் சத்துருவானார்கள். ஆனால் நாட்கள் தாண்டினது, வருடங்கள் தாண்டினது. ஆண்டவர் அவர்களை விட பல மடங்கு அப்படியே கனத்தினாலும் கிருபையினாலும் உயர்த்தி இன்று நான் நம்புகிறேன் அவர்கள் அப்படியே தாழ்மையாய் உதவி கேட்டு, எனக்காக இந்த மாதிரி காரியத்தை செய்ய முடியுமா, எனக்காக இந்த ஹெல்ப்பை பண்ண முடியுமா, தாராளமாக பண்ணுறேன், தாராளமாக செய்கிறேன். இதுதான் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதனுடைய மிகப்பெரிய அர்த்தம். அல்லேலூயா. அவன் ஈசாக்கினுடைய எல்லாவற்றையும் பிடுங்கி எல்லாவற்றையும் தன்னுடைய கையில் எடுத்து, நீ எங்கிட்ட வாப்பா, நீ எங்க காலில் விழு, நான் வேணா ஒரு துறை உனக்கு ஃப்ரீயாக தரேன், நீ எங்கிட்ட ஒப்புரவாகு, நான் வேணா உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரேன். உங்கள் அப்பா வெட்டினது தான், ஆனால் இப்போ நான் தானே இங்கே கிங்கு, நான் தானே இங்கே பெரிய ஆளு, இது ஏன் கண்ட்ரோலில் இருக்குது. நீ பாட்டுக்கு தோன்ற, நீ பாட்டுக்கு தண்ணீர் வந்த உடனே ஆடு மாடுகள் எல்லாம் கொடுத்துருவியா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. நீ எங்கிட்ட வா, எங்கிட்ட இரு, என் காலில் விழு. ஆனால் ஈசாக்கு நான் வேணா விட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன்ப்பா. ஏசேக்க விட்டுட்டான், சித்தனாவை விட்டுட்டான். ஆனால் ரகபோத்தில் கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சு, யார் என் காலில் விழுன்னு சொன்னாங்களோ இப்போ அவங்களே அவன்கிட்ட போய் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? உங்களுக்கு ஹெல்ப் இல்லைப்பா, எல்லாருக்கும் நல்ல கறியும் சோறும் வாங்கி போடுறேன், எல்லாரும் சாப்பிட்டு விருந்து பண்ணினான். எல்லாரும் சாப்பிட்டு போங்கப்பா, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் நம்புகிறேன் நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் அப்படி செய்கிற ஒரு நாள் சீக்கிரமாக வரட்டும். இந்த உபவாச ஜெபத்தை கர்த்தர் கனம் பண்ணுவாரே ஆனால், நம்முடைய ஆராதனையெல்லாம் கர்த்தர் கனம் பண்ணுவாரே ஆனால், நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் வந்ததெல்லாம் கர்த்தர் கனம் பண்ணுவாரே ஆனால், உங்கள் வாயே ஒரு நாள், பாஸ்டர் கர்த்தர் எனக்கு செஞ்சுட்டாரு பாஸ்டர், சத்ரு உதவி கேட்குற அளவுக்கு என்ன உயர்த்திட்டாரு பாஸ்டர், அந்த நாள் வரும் 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 வரும். கர்த்தரதை செய்வார், கர்த்தரதை செய்வார். நம்பர் 2, இரண்டாவது, கர்த்தர் சத்துருக்களுக்கு முன்பாய் நமக்கு கொடுக்குற இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, 22வது வசனத்தை வாசிக்கலாம். 22வது வசனத்தை வாசிக்கலாமா? அந்த 26ஆம் அதிகாரம் 22வது வசனம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினார், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்திலே பலுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரகபோத் என்று பெயரிட்டார். நம்பர் 2, ஆண்டவர் சத்துருக்கு முன்பாய் கொடுக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அவர்கள் நினைக்க முடியாத அளவுக்கு உயர்வை கொடுக்க போறார். நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற உயர்வு என்னன்னா, அவங்களே நம்மகிட்ட உதவி கேட்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்த போறாரு. இரண்டாவது, அவர்கள் நினைக்க முடியாத அளவிற்கு நம்மை கர்த்தர் உயர்த்த போறாரு. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் சித்தனாவை ஏசேக்க மூடிட்டு, சித்தனாவை மூடிட்டு, இவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இனி இவன் எங்க போய் தோண்ட போறான், இனி இவனுக்கு என்ன போய் நடக்க போகுது, அந்த வேகம் குறைஞ்சிச்சு, அந்த ஸ்பீடு குறைஞ்சிருச்சு, இனி அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஏசேக்கு என்கிறது ஒரு பெரிய நீரூற்று, சித்தனா என்கிறது ஒரு பெரிய நீரூற்று, இது ரெண்டையும் விட்டா வேற அவனுக்கு வழியே இல்லை, வேற அவன் எங்க போனாலும் அவனுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, ரகபோத் என்கிற மூன்றாவது ஒரு துறவை தோண்டினார்கள். அங்க ஈசாக்கு தெளிவாய் சொல்லுகிறான், நாம் பெருகும்படி, நாம் பெருகும்படி கர்த்தர் இங்கே நமக்கு இடம் உண்டாக்கினார், இடம் உண்டாக்கினார். நான் நம்புறேன் கர்த்தர் சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் என்னன்னா, அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு தேவன் நம்மை உயர்த்த போகிறார். நம்புறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க நீங்கள் சைக்கிளில் கூட போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்களை காரில் போகக்கூட ஒரு நாளை தருவார். நீங்கள் காலம் முழுவதும் வாடகை வீட்டில் இருக்கணும்னு நினைப்பாங்க. நான் நம்புகிறேன் அவன் முன்னாடியே கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்து உங்கள் கரங்களை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. உங்களுக்கு நீங்கள் காலம் முழுவதும் அடிமையாய் ஏதோ இடத்துல வேலைக்கு போயிட்டு இருக்கணும் தான் நம்புவாங்க. ஆனால் நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தொழிலே கொடுத்து உங்களை வர்த்திக்க பண்ணுறதற்கு என் தேவன் வல்லவராக இருக்கிறார். அவர்கள் நினைக்க முடியாத அளவிற்கு உயர்வை கர்த்தர் தருகிறவர். ஆமென் சொல்லுங்கள். நடத்துவாரா ஆண்டவர்? விசுவாசிப்போமா? கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நான் நம்புறேன் ஆண்டவர், நான் நம்புறேன் ஆண்டவர், எனக்கு ஒரு உயர்வு வரும். அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு உயர்வு. ஒரு நாள் அவர்கள் பிரமிப்பார்கள், இவன் இப்படி உயர்த்தப்படுவான் அப்படின்னு நான் என்ன பண்ணல, கனவுல கூட நினைக்கல, கனவுல கூட நினைக்கல. ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இது நடக்கத்தான் போகிறது, இது நடக்கத்தான் போகிறது. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் இது நடக்கும். நீங்கள் இவ்வளோ பெரிய ஆட்களாக மாறுவீங்க அப்படின்னு நினச்சா உங்கள்கிட்ட பிரச்சனைக்கே வந்திருக்க மாட்டேன் சார், உங்களை பகைச்சிருக்கவே மாட்டேன் சார். நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. இதே வார்த்தையை உங்களிடத்தில்
உங்களை பார்த்து சொல்லுவதற்கு ஆண்டவர் வைப்பார். இந்த வார்த்தையை என்னிடத்துல சொல்லியிருக்கிறார். நான் எதுக்காக எனக்கு ரொம்ப ஒரு ஆனந்த கண்ணீர் எதுக்காக வருது அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை அப்படியே நடத்த வைக்கிறாரு. நம்ம மேலே எவ்வளோ பெரிய பாசம் இருக்கு. ஒரு மனுஷன் என்னை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் இவ்வளோ உயர்வீங்கன்னு நினச்சிருந்தா கண்டிப்பாக அவங்க கூட நான் பிரச்சனைக்கு வந்திருக்க மாட்டேன். தப்பாக நினச்சிக்காதீங்க, அவங்க எல்லாரும் கூப்பிட்டாங்கன்னு அவங்க கூட நான் வந்தேன். மற்றபடி உங்கள் மேலே எனக்கு எந்த வருத்தமும் எந்த கஷ்டமும் இல்லை. சாரி, நான் அன்னைக்கு என்னதான் இருந்தாலும் அவங்க கூட்டத்துக்கு கூட சேர்ந்து உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்கு நான் வந்திருக்கக்கூடாது. நீங்கள் இவ்வளோ உயர்வீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் வந்திருக்க மாட்டேன். இதே வார்த்தையை உங்கள் சத்தத்தை கேட்குற உங்களை பார்த்தும் சொல்கிற நாள் வரும்னு நான் நம்புகிறேன். எனக்கு இது போதாது, இன்னும் நிறைய சத்துருக்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மை மகிமையினாலும் கனத்தினாலும் நம்ம எல்லாரையும் முடிசூட்டணும். ஹல்லேலூயா. நான் உங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். நான் உங்கள் எல்லாருக்காகவும் திறப்பில் நிற்கிறேன். ஆண்டவர் உங்கள் சத்துருக்களுக்கு முன்னாடி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், உங்களை நல்லா வைக்கணும். நல்லா உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் இன்னைக்கு ரொம்ப குறைவாக நினைக்கிறாங்கல்ல, நான் நம்புகிறேன் அவங்க நினைக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். நினைக்க முடியாத அளவுக்கு இவெல்லாம் இப்படி உயர்வான்னு நான் நினைக்கலையே அப்படின்னு உங்களை பார்த்து உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்கிற நாளை கர்த்தர் கொண்டு வருவார். எனக்கு இந்த ஆராதனை இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போதே அந்த ஃபீல் இருக்குது. கர்த்தர் இதை நிறைவேற்ற போறாரு நிறைய பேருடைய வாழ்க்கையில். சிஸ்டர், இது உங்களுக்கு தான். பிரதர், இந்த வசனம் உங்களுக்கு தான். கர்த்தர் அழுது கொண்டே கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் குடும்பத்துக்கு தான் இந்த வார்த்தை. சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. நம்பர் 3, மூன்றாவது, சத்துருக்கு முன்னாடி ஆண்டவர் நமக்கு கொடுக்குற மூன்றாவது உயர்வு. நீங்கள் 26ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்கள். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உங்களுக்கு செய்து உம்மை சமாதானத்தோடே அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உம்மோடே உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார். நம்பர் 3, மூன்றாவது, சத்துருக்கு முன்னாடி ஈசாக்கா ஆண்டவர் உயர்த்துறாரு. எப்படி உயர்த்துறாருன்னா அவன் பயப்படுற அளவுக்கு உயர்த்துறாரு. புரியுதா உங்களுக்கு? ஒரு நாள் ஈசாக்கு இவர்களுக்கு பயந்துட்டு இருந்த மாதிரி அவனை அங்க இருந்து துரத்திட்டாங்க. சரி, இவங்கள்ட்ட சண்டை போட்டா நமக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி இவனுக்கு பலன் இருக்கோ இல்லையோ சண்டை போடாம அடுத்த இடத்துல போய் துறவு தோன்றாரு. அங்கேயும் வாக்குவாதம் வராங்க. ஆனா ஈசாக்கு அவங்களோட என்ன பண்ணலன்னா சண்டைக்கே போல. இவனுக்கு ஒருவேளை பலன் இல்லாமல் இருந்திருக்கலாம், அவன் பலவீனமானவராக இருந்திருக்கலாம், அவன் போவே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுது, ஒரு நாள் வருது, ஒரு நாள் இவங்க வந்து அவனுக்கு கிங்காக இருந்து அவனை துரத்தி விட்டாங்க. இப்போ வந்து எல்லாரும் சொல்கிறாங்க, ஒன்று பண்ணுங்க, நாங்கள் உங்களை அது எப்படி அனுபவிச்சோம், நாங்கள் உண்மை தொடாமல். இது உண்மையா? அவனை தொடலையா? அவன் நஷ்டப்படுத்துறதை இவங்க தான். நாங்கள் உண்மை தொடாமல் உங்களுக்கு நன்மையே உமக்கு. ஏன் ஏசேக்கில் ஃபைட் பண்ணது நன்மையா? சித்தனா விட்டு அவனை துரத்துனது நன்மையா? நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல. பிரதர் வாங்க பிரதர், இது எங்களுடைய துறவு பிரதர், நீங்க தெரியாம தோண்டிட்டீங்க பிரதர், தயவு செய்து இங்க இருந்து போயிருங்க பிரதர் அப்படின்னு அனுப்பிவிட்டாங்க. சொல்லுங்க, உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உம்மோடு. என்ன விஷயம் அப்படின்னா, ஆண்டவர் ஈசாக்கா ஆசீர்வதிச்சதை பார்த்த உடனே இவங்களுக்கு எல்லாருக்கும் அவனை பார்த்த உடனே என்ன பிடிச்சிச்சு? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் உயர்த்தணும்னு நினைச்சாருன்னா சத்துரு பயப்படுற அளவுக்கு உங்களை உயர்த்துவார். ஆமாதிக்கிறீங்களா? யோசேப்பு ஆண்டவர் அவனுடைய சொந்த சகோதரர் சத்துருக்களுக்கு முன்னாடி உயர்த்தினாரு. எப்படி உயர்த்தினார் தெரியுமா? சொந்த சகோதரனை பயப்படுற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தினாரு. அவங்க அப்பா செத்ததுக்கு பிறகு ஒருத்தனை கூப்பிட்டு சகோதரங்கள் எல்லாம் சொல்லி அனுப்புறாங்க. அப்பா சாகிறதுக்கு முன்னாடி அண்ணன் தம்பியெல்லாம் நல்லா பார்த்துக்கணும்னு உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார் அப்படின்னு கொஞ்சம் போய் சொல்லுங்க அப்படின்னு ஆள் அனுப்பி விட்றாங்க. இவன் என்னமோ நம்மளை வந்து பழி வாங்கிடுவானு நினச்சிட்டாங்க. உடனே யோசேப்பு சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களை காப்பாற்றுறது தான் கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி என்ன அனுப்பினார், எனக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்னு. அப்போது நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, தேவன் உங்களை சத்துருக்களுக்கு முன்னாடி ஆசீர்வதிக்கணும்னு நினச்சார் அப்படின்னா அவன் உங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு உயர்த்திடுறாரு. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஸோ அப்போது 3 காரியத்தை ஆண்டவர் நம்மளோட பேசினார் இந்த விஷயத்தில். அப்படின்னா கர்த்தர் முதலாவதாக நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணார்? சத்துரு நினைக்கிறது நடக்காது. அதில் ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் பேசினார். நம்பர் 1, முதலாவது, நம்மளை அழிக்கணும், குடும்பத்தோட முழுசும் அழிக்கணும்னு நினைக்கிறது கண்டிப்பாக என்ன பண்ணாது? நடக்காது. 2வது, நம்முடைய உயர்வை தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நடக்காது. 3வது, எல்லாருக்கும் முன்னாடி நம்மளை வெட்கப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது நடக்காது.
நம்பர் 2, இரண்டாவது ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, சத்துருக்கு முன்னாடி கர்த்தர் நம்மளை என்ன பண்றாரு? உயர்த்துவார். கர்த்தர் எப்படியெல்லாம் உயர்த்த போறாருன்னா, நம்பர் 1, முதலாவது அவர்கள் உதவி கேட்கிற அளவுக்கு நம்மளை என்ன பண்ண போறாரு? உயர்த்த போறாரு. நம்பர் 2, ரெண்டாவது அவங்க நினைக்க முடியாத அளவுக்கு நம்மளை என்ன பண்ண போறாரு? உயர்த்த போறாரு. நம்பர் 3, மூன்றாவது அவங்க பயப்படுற அளவுக்கு நம்மளை உயர்த்த போறாரு. விசுவாசிக்கிறீங்களா? இது நடக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. தேவன் நம்மோடு கூட இருந்தால் நடந்தே தீரும். ஹல்லேலூயா.